ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கனடா பிரதமர் ஆஃப்டர் அவர் பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல்ல இந்தியாவுக்கு வர போகிறாராம். இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பேச போகிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நம்மளோட பிரதமர், இந்திய நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கனடா நாட்டோட பிரதமரான மார்க் கார்னே பிரதமரானதுக்கு அவருக்காக ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. அந்த அழைப்புல அவரு இந்தியாவுக்கு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கு. ஸோ பிப்ரவரி 27 இன்றுல இருந்து மார்ச் 2 வரைக்கும் மார்க் கார்னே இந்தியாவில் தான் இருக்க போறாராம். 27 பிப்ரவரி இன்னைக்கு அவர் இந்தியாவுக்கு வராரு அண்ட் ஸ்ட்ரெயிட் டு த மும்பைக்கு இவர் நெக்ஸ்ட் 2 days என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க பிஸ்னஸ் பீப்புள்ஸ், இங்க இருக்க இந்தியன் அண்ட் கனடியன் சிஇஓஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ், இன்னோவேட்டர்ஸ், எஜுகேட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் கனேடியன் பென்ஷன் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸும் பெரிய பெரிய அதிகாரிகளையும் பெரிய பெரிய கார்ப்பரேட் ஆட்களையும் இந்த 2 நாள் கனடியன் பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னே மீட் பண்ண போறாராம். அண்ட் பிரைம் மினிஸ்டர் கார்னே மார்ச் 1 டெல்லிக்கு வருவார். மார்ச் 2 இவர் அங்கே இருக்க ஹைதராபாத் ஹவுஸில் 2 பேருமே ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. எது பற்றின அந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதிநிதிகள் அங்கே இருக்க ரெப்ரசன்டேட்டிவ் அளவிலான பேச்சுவார்த்தை, ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் மாதிரி நடக்கும். கனாகசிஸ் ஜூன் 2025 அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜான்ஸ்பர்க் நவம்பர் 2025. இது ரெண்டுத்தையும் நான் ஏன் இப்போ மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 விஷயத்தையும் முன்னாடி சந்திப்புகளை பேசப்பட்ட அந்த அடிப்படையாக கொண்டு தான் இந்த சந்திப்பில் இருக்க பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இருக்க போகுது. இந்தியா மற்றும் கனடாவுக்கு இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் இதுவரைக்கும் இந்தியாவில் என்ன லெவலான முன்னேற்றங்கள் இருக்கு அப்படின்றதையும் இந்த பேச்சுவார்த்தையில் பேச போகிறாங்க. அண்ட் வர்த்தக ரீதியாகவும் இந்தியாவில் கனடா முதலீடு செய்ய போகிற ரீதியாகவும் அண்ட் எதெல்லாம் மெயினாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிசக்தி அண்ட் முக்கியமான கனிம வளங்கள், அதாவது எனர்ஜி சோர்சஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், அக்ரிகல்ச்சருக்கும் எஜுகேஷன், ரிசர்ச், இன்னோவேஷன் மாதிரி இந்தியாவில் இப்போ முக்கியமாக பார்க்கப்படுற பல விஷயங்களுக்கு கனடாலேருந்து ஒரு சில முதலீடு வரவும் இந்த பேச்சுவார்த்தையில் சான்சஸ் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகளாவிய முன்னேற்றங்கள் பற்றியும் இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் பேச உள்ளதாக ஒரு தகவல் இருக்குது. பிரதமர் மோடியா இருக்கட்டும் அண்ட் பிரதமர் கார்னேவா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே இன்று நடக்கவிருக்க இந்தியா கனடா தலைமையிலான கண்டக்ட் பண்ண போகிற ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் மீட்டிங், அதாவது நான் சொன்னல பிஸ்னஸ் மீட்டிங்ஸ், என்கேஜ்மெண்ட்ஸ், இன்னோவேட்டர்ஸை மீட் பண்ணுறது, அந்த மாதிரியான மீட்டிங்கும் இன்னைக்கு நடக்க போகுது. இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஏற்படக்கூடிய இந்த ஒரு பந்தம், அதாவது இவங்க 2 பேரோட இந்த மீட்டிங் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நீண்ட கால பந்தத்துக்கான ஒரு முக்கிய அறிகுறியாக இருக்க போகுது. இந்த சந்திப்புனால மக்களுக்கு என்ன விதமான பெனிஃபிட்ஸ் வரப்போகுது? ஸோ நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அது மூலயமா இந்தியாவில் இருக்க வேலை வாய்ப்புகள் அதிகமாகுமா? என்னென்ன விஷயத்தையெல்லாம் கனடாவோட பிரதமர் முதலீடு செய்ய போகிறாரு, இந்தியாவுக்கு அதனால் என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பல லட்சம் பேச்சுவார்த்தைகளும் சந்திப்புகள் அண்ட் சைனப்ஸ், ஒப்பந்தங்கள், இது எல்லாமே கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த 4 நாட்களில், ஐ மீன் 27 2 வரைக்கும் இந்த 4 நாட்களில் நடைபெற இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இந்த ஒரு மீட்டிங்கில் நடக்க போகுது அப்படின்ற நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கண்மணி. பாய்.